2014ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறிய குழந்தை எரிக் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையே போராடிக் கொண்டிருந்தான். அவனுக்கு மிகவும் அரிய வகை மூளை நோய் ஏற்பட்டது. அந்த அறுவை சிகிச்சைக்காக $83,000 தேவைப்பட்டது. ஆனால் அவனுடைய குடும்பத்தினால் அந்த பெருந்தொகை பணத்தை புரட்ட முடியாமல் உதவி தேடி அலைந்தனர். இறுதியாக அந்த நேரத்தில் உலகின் மிகப்பெரிய கால்பந்து வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோவிடம் உதவி கேட்கலாம் என முடிவெடுத்து அவரை அணுகினர். அப்பொழுது ரொனால்டோ என்ன செய்தார் தெரியுமா? அவர் வெறுமனே சிகிச்சைக்கான பணத்தை மட்டும் அனுப்பாமல் அந்த சிறு குழந்தையின் முழு மருத்துவ செலவுகள், பயணச் செலவுகள் அனைத்தையும் தனது சொந்த செலவில் ஈடு செய்தார். அவர் அத்தோடு நிறுத்தாமல் எரிக் முழுமையாக குணமான பிறகு அவரை ரியல் மாட்ரிட் மைதானத்திற்கு நேரில் அழைத்து தனிப்பட்ட முறையில் அவரே சுற்றி காட்டி ஒரு அண்ணனைப் போல அவனுடன் பழகினார். பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஊடகங்கள் இந்த செய்தியை அறிந்தன. ஆனால் ஒருபோதும் ரொனால்டோ இதை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஏனென்றால் அது சினிமா விளம்பரம் அல்ல, அது அவர் செய்ய வேண்டியது என்று நினைத்த விஷயம். இன்றும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டிருக்கும் ரொனால்டோ ஒரு சாதாரண கால்பந்து வீரர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த மனிதர். முயற்சி, அர்ப்பணிப்பு, தர்மம் எல்லாவற்றிற்கும் உயிரோட்டம் தருபவர். அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர். ஆகவே இந்த கதையை கேட்ட நல்ல மனம் கொண்ட நீங்களும் மனிதாபிமானத்தை படைத்தவனுக்காக பரப்புங்கள். அவனின் படைப்பினங்களால் தானாக போற்றப்படுவீர்கள். நன்றி.